ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பவானி. நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சதுரங்க பலகை மாதிரி, சரியா? இதில் நம்மளோட எதிரிங்க நமக்கு வெளிப்பக்கத்துலேயும் இருக்கலாம், அதே சமயத்தில் உள்ளேயும் இருக்கலாம். உள்பக்கம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கும் பார்த்தீங்களா ஒரு தயக்கம், ஒரு பயம். ஸோ இந்த மாதிரி விஷயம் நமக்குள்ளே இருக்கிறது, சரியா? ஸோ அதுவும் நம்மளோட எதிரி தான், அதை தான் சொல்ல வரேன். ஸோ உள்பக்கத்துலேயும் இருக்கலான்னு சொன்னேன்ல, இவங்களெல்லாம் எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுறது, சரியா? நம்ம வாழ்க்கையில வெற்றி அப்படிங்கிற இடத்த அடையிறதுக்கு ஜஸ்ட் ஒரு தைரியம் மட்டும் இருந்தா பத்தாது, ஓகேவா? அதுக்கு சில விஷயங்கள் இன்னும் தேவை. அது என்ன அப்படின்னா, புத்திசாலித்தனமும் இருக்கணும், அதே சமயத்துல நிதானம், தந்திரமும் தேவை, சரியா? சரி, இப்போ நம்ம எல்லாருக்கும் நரியோட தந்திரம் தெரியும், அது எப்படியும் ஜெயிச்சிரும்னு சொல்லுவாங்க, ஓகேவா? சரி, அதோட தந்திரத்தை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லா பாருங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்றதா நம்ம சேனலோட நோக்கம். புத்திசாலித்தனத்துக்கும் தந்திரத்துக்கும் பேர் போன விலங்கு என்னது? நரி. அது எல்லாருக்குமே தெரியும், அப்படித்தானே? சரி, இந்த நரி தந்திரத்தை நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை யாராலையும் ஜெயிக்கவும் முடியாது, நம்ம தந்திரத்துக்கு ஈடா யாரும் நிற்கவும் முடியாது, சரியா? சரி, இதுல என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத பத்தி நான் இப்போ சொல்றேன், ஓகேவா? ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைதியாக கவனித்தல். ஆக்சுவலா நரி எப்பவுமே எப்படி ஃபீல் பண்ணும் அப்படின்னா, சடனா அதோட வேலையை அது காட்டாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது பொறுமையா இருக்கும், சரியா? அதோட இலக்கு என்ன அதை மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. ஸோ நமக்கு எதிரில் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த எதிரியோட பலவீனம் என்ன, சரியா? அதை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் நம்ம இந்த விஷயத்த எப்படி நாம நகர்த்தணும். அவசரப்பட்டா அழிவை தரும் அப்படிங்கிறது தான் இதுல முக்கியமான விஷயம், ஓகேவா? எந்த விஷயமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதில் இறங்குறதுக்கு முன்னாடி ரொம்பவே தெளிவாக அப்சர்வ் பண்ணணும், சரியா? நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்க. நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் நம்ம எந்த விஷயத்தில் இறங்குறோம், அது மூலமாக என்னென்ன ப்ராப்ளம் ஃப்யூச்சரில் வரும். ஸோ இப்போ அந்த எதிரி ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்களோட பலம் என்ன, பலவீனம் என்ன, எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக கவனிச்சு தான் அது இறங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளும் இந்த தந்திரத்தை தான் யூஸ் பண்ணணும், சரியா? ஈஸியாக ஒரு தாரக மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்களை திற, சரியா? வாயை திறக்கும் முன் கண்களை திறக்கப்பட வேண்டும். அப்பனாதான் நம்ம அப்சர்வ் பண்ண முடியும், அச்சீவ் பண்ணவும் முடியும். விஷயம் திசை திருப்பும் வித்தை அப்படின்னு சொல்லுவாங்க. நரி தன்னோட இலக்கை அடையிறதுக்காக எதிரிய திசை திருப்புன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி பர்சன் யாரு தெரியுமா? உங்களுக்கு ஒரு பெரிய கோல் இருக்கும், சரியா? அந்த கோலை அச்சீவ் பண்றதுக்காக நீங்க சில விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணியிருப்பீங்க, ஒரு வழியில போய்கிட்டு இருப்பீங்க. ஆனா அந்த சிச்சுவேஷன்ல உங்களை சுத்தி தேவையில்லாத விமர்சனங்கள் ஒண்ணு இருக்கும், சரியா? அதை நீங்க உங்ககிட்ட எடுத்துக்க கூடாது, அதுல போயிட்டு நீங்க திசை திரும்பிடக்கூடாது, சரியா? அதே மாதிரி ஆர்கியூமெண்ட்ஸ், தேவையில்லாத பிரச்சனைகள், சண்டைகள் எல்லாமே இந்த மாதிரி நடக்கும் உங்களை சுத்தி. பட் அந்த எந்த விஷயமும் உங்களை உங்க கோல்ல இருந்து திசை திருப்பிடக்கூடாது. சில பீப்புள் இந்த மாதிரி தான் இருப்பாங்க. நரி சொல்லியிருக்கேன்ல, ரொம்ப தந்திரமா திசை திருப்பி அச்சீவ் அடையும், சரியா? உங்களோட கோல்ல எப்படி போகணுமோ அந்த பாதையில மட்டும்தான் நீங்க போகணும், யாரும் உங்களை திசை திருப்ப விடக்கூடாது. தேர்ட் விஷயம் நெகிழ்ச்சியான அணுகுமுறைன்னு சொல்லுவாங்க. இப்போ நரி ஒரு வழியில போயிட்டு இருக்கு, அந்த பாதை அடைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உடனே என்ன பண்ணுன்னா அது அப்படியே அதுல ஸ்டாப் ஆகிடாது, சடனா வேறு வழி தேடும். அதே மாதிரி தான் நீங்களும் உங்க லைஃப்ல ஒரு பாதையில போயிட்டு இருக்கீங்க, அந்த பிளான் என்னது? ஏ அப்படிங்கிற பிளான்ல போயிட்டு இருக்கீங்க, அதுல ப்ராப்ளம் ஆகுது, ஸ்டாப் ஆகுது அப்படின்னா சடனாவே நீங்க பி அப்படிங்கிற பாதைக்கு போறதுக்கு தயாரா இருக்கணும். அதுல என்ன ப்ராப்ளம் வருதோ அதை ஃபேஸ் பண்றதுக்கும் ரெடியாவே இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணும், அதுவும் நமக்கு சரியில்லைன்னா சி அப்படிங்கிற பாதையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உறுதியா இருக்கணும், சரியா? கோவப்பட்டுட்டு மனமும் தளர்ச்சி அடைஞ்சிட்டு அதே பிளேஸ்ல மட்டும் தயவு செஞ்சு நிக்க கூடாது, ஓகேவா? அந்த வளைஞ்சு கொடுக்கவங்க தான் வெற்றி அடைவாங்கன்னு சொல்லுவாங்க.
அது வந்து நம்மளோட லைஃப்ல நம்மளோட கோல் அடையணும் அப்படின்னா ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கும். நேரா போயிட்டு இருக்கும்போது ப்ராப்ளம் வரும். அதை வளைஞ்சு கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் இதோட மீனிங். ஸோ இதுல ரொம்பவே கேர்ஃபுல்லா இருங்க. ஃபோர்த் விஷயம், பலவீனத்தை பலமா மாற்ற கத்துக்கோங்க. ஆக்சுவலா என்ன சொல்றேன்னா, நரி வந்து ஒரு சின்ன விலங்கு தான், அப்படிதானே? ஸோ ஆனா அதை எப்படி பயன்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேகமாக இருக்கிறதுக்கும் அதை மறைச்சு கொள்றதுக்கும் அதோட சின்ன உருவம் அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் உங்க வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க அச்சீவ்மெண்ட் அடையணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, உங்களோட பலவீனம் இருக்கும் பாத்தீங்களா, அது உங்க வெற்றிக்கு தடையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சுக்க கூடாது. சரியா? உங்களோட பலவீனத்தை பலமா மாத்த கத்துக்கணும். அதுக்கு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கணும். ஸோ அந்த விஷயமாவே இருந்தாலும் இப்போ உங்க செயலுக்கு ஜாஸ்தி என்ன பண்ணணும், பேசணும் அப்படின்னா, ஒருவேளை அது இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், அதை ப்ராக்டிஸ் பண்ணி நீங்க கத்துக்கணும். ஓகேவா? உங்களால முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டை உங்களுக்குள்ள செஞ்சு நீங்க அதை நிறைவேற்றணும். சரியா? அது உங்களோட பலவீனம், என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை வந்து விட்டுறக்கூடாது. நெக்ஸ்ட் விஷயம், ரகசியம் காத்தல். இது எல்லார்கிட்டையும் இருக்க வேண்டிய விஷயம். நரி அதோட வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற விஷயத்த எதுக்குமே எந்த சுச்சுவேஷனையும் வெளியே காட்டிக்கவே காட்டிக்காது. ஆக்சுவலா நம்ம ஒரு விஷயத்துல அச்சீவ்மெண்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை தயவு செஞ்சு அந்த வேலை முடிகிற வரைக்கும் நீங்க வெளியே சொல்லக்கூடாது. விளம்பரப்படுத்தி எல்லாத்துக்கும் காட்டி நான் இப்படி செய்ய போறேன், நான் வந்து பெரிய ஆளாக போறேன், இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ண போறேன், இல்ல அச்சீவ் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு அவசியமே இல்லை. சரியா? விளம்பரப்படுத்த வேண்டிய தேவையே இல்லை. உங்க கோலை நீங்க என்ன பண்ணணுமோ அதை செய்யுங்க. அப்புறமா இந்த உலகமே அதை பேசு. சிக்ஸ்த் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உணர்ச்சியற்ற சுயநலம். அதாவது எப்படின்னா, நம்மளுக்குன்னு ஒரு கோல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஆனா அதை தடுக்கிறதுக்கு அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும்? சிலர் எமோஷ்னலா நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க உங்களை பண்ண விடாம. அப்புறம் நம்மளே தப்பு பண்ணுவோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவையில்லாத கெட்ட பழக்கத்துக்கெல்லாம் அடிக்ட் ஆகுறது. ஸோ அதெல்லாம் நம்மள பக்கத்துல வரக்கூடாது. லைக் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன தேவை? நல்ல ஒரு பாடி பில்டர், அதுக்கு வந்து டயட் அந்த மாதிரிலாம் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, அப்போ ஃபுட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்கணும். பட் அதை நீங்க ஒழுங்கா பண்ணாம இஷ்டத்துக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா கரெக்டா நடக்குமா? அது மாதிரிதான். ஸோ அது எதுவும் உங்களை அஃபெக்ட் பண்ணாம இருக்கணும். ஸோ இதனால அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறதுக்காகன்னு சொல்லல, சுயநலமா இருக்கிறதுனால உங்களோட கோல் சிதையாம அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாமலையும் நம்ம பார்த்துக்கணும். 7th டிப் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், மிஸ் பண்ணிடாதீங்க. நரி வந்து வெளிச்சத்துல சண்டை போடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? வெளிச்சத்துல சண்டை போட்டா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதே தாங்க, சிம்பிள்ங்க. நம்ம ஒரு விஷயத்துல கோல் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு வச்சிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயத்த டக்குன்னு என்ன பண்றது, வெளியில காட்டிக்கிறது. மெச்சூர் பீப்புள் அந்த மாதிரி வெளியில காட்டிக்க மாட்டாங்க. நரி வந்து இருளிலும் அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, நிழல்லையும் தான் அதோட வேலையை காட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் அந்த மாதிரி தான் ஆரவாரத்தோட இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. கரெக்டா? ஸோ பொறுமையா செயல்படணும். நம்ம எதிரியை விட அதிகமான வேலையை நாமளும் செய்யணும். அதுக்கப்புறம் வெற்றி அப்படிங்கிறத வெளியே காட்டணும். நம்ம வெற்றி அடைஞ்ச பிறகுதான், அதாவது சைலண்டா இருப்பாங்க தெரியுமா, சிலர் பொறுமையா இருப்பாங்க, சைலண்டா இருப்பாங்க. அவங்கள பார்த்தா அப்படி ஒரு டேலண்ட் பர்சன் மாதிரிலாம் தெரியாது. பட் அவங்க ரொம்பவே டேலண்டா இருப்பாங்க. அவங்க வேலையை ரொம்ப கரெக்டா பண்றவங்களா இருப்பாங்க. வேலை இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான குறிக்கோள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எதிரி யாரானாலும் இருக்கலாம், உங்க கூட பழகுறவங்களாகவும் இருக்கலாம், உங்களுக்குள்ள இருக்கிற சில பயம் அந்த மாதிரி உணர்வுகளாக கூட இருக்கலாம். பட் அதை பத்தி பிரச்சனையே இல்லை. நீங்க வாழ்க்கையில புத்திசாலித்தனமா நடந்துக்கிறதுக்கு கத்துக்கோங்க. ஓகேவா? வெற்றி நிச்சயமா கிடைக்கும். ஓகே, மீண்டும் ஒரு அழகான பதிவோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பை பாய்.